நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கல்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல மொறுமொறுவான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறக்கும் குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும். இதை நீங்கள் 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த வரிசையில் இந்த கல்கலும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூடவே அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நெய் சேர்த்து பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸில் சில பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில், நெய்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி. நெய்க்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டால்டா, அதுக்கப்புறம் பட்டர், இதெல்லாம் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா சூடுபடுத்திட்டு இலக்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அதே கப்பில் தான் நான் எல்லா பொருட்களும் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த மைதா மாவோட எல்லா இடங்கள்லையும் படணும். அது போல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி பண்ணும்போது தான் கல்கல் கடுகடுன்னு இல்லாமல் நல்ல மொறுமொறுவாக இருக்கும். அதே போல் கண்டிப்பாக நெய்யும் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நெய் நீங்கள் கரெக்டான அளவு தான் சேர்த்துருக்கீங்கன்னு எப்படி தெரியும்னா, இது போல் நல்லா பெசர்னதுக்கப்புறமா இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணும். அப்போ நீங்கள் கரெக்டான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா உதிரியாக இருக்குல்ல, இது கூட நம்ம சர்க்கரை பொடி சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் எசன்ஸ், இந்த மாதிரி. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பசைஞ்சிக்கோங்க. பால் எடுத்ததுமே நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அது போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னொரு பக்கம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூட போட்டுருங்க. இந்த டைம்லேயே இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா செட் ஆகிருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சீடைக்கெல்லாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. இந்தளவு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் எடுத்துடக்கூடாது. நம்ம மெல்லிசாக செய்யும்போது தான் இந்த கல்கல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இதுக்கு நம்ம டிசைன் கொடுத்துடலாம். நம்ம சீப்பு சீடையெல்லாம் செய்வோம்ல, அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சீப்பு சீடை இல்லைன்னா என்ன பண்ணணும்னு இதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது போல் சீடை அச்சில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தட்டிடுங்க. தட்டினதுக்கப்புறமா இது போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் இது நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவில் இருந்தும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இது போல் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓரங்கள் அன்ஈவனாக இருந்ததுன்னா அதுக்கும் கொஞ்சம் ஷேப் கொடுத்துருங்க. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. இப்போ இதே போல் மீதி இருக்க மாவுலையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி சீடை அச்சில் வச்சு தட்டி நல்லா ரோல் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதே ரெசிபி கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சீப்பு சீடை அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃபோக் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் இதே போல் அச்சு க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி. ஸோ சீப்பு சீடை அச்சு இல்லைன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஃபோக் இல்லைன்னா நம்ம புது சீப்பு வச்சுருப்போம்ல தலை சீவுறக்கு,
அதாவது ஒன் டைம் கூட யூஸ் பண்ணாத சீப்பு. அந்த மாதிரி புதுசாக சீப்பு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் கொண்டு வரலாம். அப்படியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம மைதா பிஸ்கட், டைமண்ட் பிஸ்கட்லாம் பண்ணுவோம்ல, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக திக்காக நல்லா திரட்டிட்டு க்யூபாக கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அது இதை விட ரொம்ப சுலபமாக இருக்கும். டைம் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணலாம். ஏன்னா அது சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிட முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணக்கப்புறமா நம்ம எண்ணெயும் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் போட தேவையில்லை. கடாயோட சைஸ் பொறுத்து குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இது உள்ளே சேர்த்ததுமே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு எதுவுமே கிளற வேண்டாம். அது அப்படியே செட்டில் ஆகட்டும். அது லேசாக அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடையிடையில் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் நல்லா டார்க் கலர்லேயும் ஒரு பக்கம் லைட் கலர்லேயும் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த கல்கல் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கல்கல் தயார் பண்ணி எடுத்துடலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் டார்க் கலரில் சீக்கிரமாகவே ஆயிரும். உள்ள மாவு அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு பொரிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததுமே இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதோடைய சூடு வந்து முழுமையாக ஆறணும். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தான் இது 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மொறுமொறு தன்மையும் மாறாமல் இருக்கும். இல்லைனா ஏர்டைட்டாக மூடலைன்னா இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் சீக்கிரமாகவே. அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கே நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றக்கும் இது பக்காவான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்காக இருக்கும். நான் எப்போவும் சொல்கிறது போல் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் மைதாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கல்கல் ரெசிபி நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.